கொடுத்து வச்சுவேன். அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குன்னு இவ கையிலையும் ஒப்படைச்சிட்டாங்க. ஆமாம் சோடாப்பட்டி, அடுத்து நீ என்ன பண்ணுறேன்னு நாங்களும் பார்க்க தானே போகிறோம். என்ன லுக்கு இங்கே ரொம்ப பண்ண ஏதோ விஜயகாந்த் படத்தில் ஹீரோயினுக்கு பதிலாக வேற ஒருத்தி வேலைக்காரி அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரேகாக்கு பதிலாக ஒன்று அனுப்பிடுவா சிவா கிட்ட. ஐயோ வேணாம். நான் சொன்னா சிரிக்கக்கூடாது. சரி சொல்லு. பயத்தில் பாத்ரூமே போயிடுவேன். அவ்வளோ டெரரெல்லாம் ஒன்றும் ஏன் சிவா கிடையாது. என்ன ஏன் சிவாங்கிற? அது பார்க்கணும் பேசணும் பழகணும் அதுக்கப்புறம் தான் எதுனாலும்னு. இப்போவே ஏன் சிவாங்கிற? ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. இல்லை மனசுலேருந்து தான் வந்திருக்கு. என்னென்னு எப்படியும் தெரிஞ்சுக்க தானே போகிறோம். அப்புறம் என்ன, வெயிட் அண்ட் சி. நீ ஏன் மூஞ்ச கவுண்டு இப்படி வச்சுருக்க? என்னையெல்லாம் சிவா கிட்ட அனுப்ப மாட்டீங்கள? நான் மட்டும் நீ கரெக்டாக சிவாவை கண்டுபிடிச்சிருவியா? அந்த மனுஷ பாவம் உன்னை பார்த்து பயந்து ஓடிடுவாப்ல. யாருக்கு தெரியும், எந்த பொண்ணையா பார்க்க வந்தோன்னு நினச்சி கடலில் குதிச்சாலும் குதிச்சு சூசைட் அட்டன் பண்ணிக்குவார்.